வைகறையின் புலர்ந்த பொழுதில் தோட்டத்திலிருந்து வந்த மருதாணி பூவின் வாசமும் அடுக்குமல்லியின் வாசமும் நாசியைத் துளைத்தது. நறுமுகை எழுந்தவுடன் மனதை அமைதிப்படுத்த எண்ணி தூய்மையான காற்றை கொஞ்ச நேரம் சுவாசித்துவிட்டு போவோமே என்றெண்ணி தோட்டத்தில் நுழைந்தான். உள்ளே இருந்து வந்த அக்காக்குருவியின் சத்தமும் குயிலின் கூவலும் மனதுக்கு ஒரு அமைதியை தந்தது. வீட்டின் உள்ளிருந்த பூரணம் அம்மாளுக்கு தனது பேரனின் நினைவலைகள் எழுந்து மனதை அழுத்தின. இன்றோடு தனது பேரன் சரவணன் இறந்து 1 வருடமாகிறது. அவன் உயிரோடு இருந்திருந்தால் தனது தங்கை கயல்விழிக்கும் தம்பி முகுந்தனுக்கும் பள்ளி படிப்புக்கான கட்டணத்தை கட்டியிருப்பான். இவ்வளவு மன உளைச்சல் இருக்காது. எவ்வளவு ஆறுதலாக இருந்திருப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, தங்கைக்கும் தம்பிக்கும் படிப்பிற்கு தேவைப்படுறத நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்காக சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வயசில் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். சரவணனின் இந்த வார்த்தைகள் பூரணம் அம்மாளுக்கு எவ்வளவு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்தது. தன் பேரனின் இந்த வார்த்தைகள்தான் அவளை உயிர்ப்பித்தன. போதாகுறைக்கு நறுமுகை அழுகும் போதெல்லாம் அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறான் சரவணன். இவ்வாறெல்லாம் பலவாறாக எண்ணியபடி இருந்த பூரணம் அம்மாளுக்கு, அம்மா அம்மா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும் என்று கேட்ட நறுமுகையின் வார்த்தைகள் அவளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தன. நறுமுகைமா, இன்னைக்கு புளிக்குழம்பு வைத்து ஏதாவது இருக்கிற காயை போட்டு கூட்டு வைமா, நாளைக்கு காய் வாங்கி வரேன் என்று பூரணம் கூறி வர, சரிமா என்றாள் நறுமுகை. நேரமாகிவிட்டது, சீக்கிரம் சமையலை முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டும் என சமையல் கட்டிற்குள் நுழைந்த பூரணத்தம்மாள் காய்கறிகளை எடுத்து வெட்டி வைக்க நறுமுகை வேகமாக சமைத்து முடித்தாள். இடையிலேயே கயல்விழி முகுந்தனை எழுப்பி காபி கலந்து கொடுத்து குளிக்கச் சொன்னாள். அவர்கள் குளித்து முடித்து யூனிஃபார்ம் மாட்டி சாப்பிட வரவும் சமையலை முடிக்கவும் சரியாக இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு முடித்து மதியத்திற்கும் உணவை கட்டி கொடுத்து நறுமுகை நிமிர மணி 8:30. விரைவாக அவள் குளித்து பேருக்கு கொஞ்சம் குறித்துவிட்டு தனது டிஃபன் பாக்ஸை ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டு, அம்மா நான் வரேன் என்று அவசரமாக ஓட்டம் பிடித்தாள். நறுமுகை +2 வரை படித்த காரணத்தால் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்கிறாள். பூரணத்தம்மாள் பக்கத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறார். அவர் வேலைக்கு செல்ல வேண்டாம் என நறுமுகை எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. எனக்கு கையும் காலும் நல்லா இருக்கிற வரை உழைக்கிறேன், அதுக்கப்புறம் என் பேர பிள்ளைகளோ நீயோ பார்த்துக்க மாட்டீங்களா? இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். நான் வாங்குகிற 1000 வீட்டு வாடகைக்கு பயன்படும் இல்லையா? நீ வாங்கிறது பிள்ளைங்க படிப்புக்கும் வீட்டு செலவுக்குமே பத்த மாட்டேங்குது. என்ன செய்கிறது? நாம் வாங்கி வந்த வரம் அப்படி என்று நறுமுகையின் வாயை அடைத்துவிட்டு அழுத்து கொள்வாள். நறுமுகைக்கும் அவர் வேலை சரியாவிட்டால் உள்ள சிரமம் தெரிந்து வாயை மூடிவிடுவாள். தான் கடையில் ஓவர் டைம் பார்க்கலாம் என்றால் அங்குள்ள ஆண்களின் பார்வை சரியில்லை. இரவில் வேலை பார்ப்பதும் லேட்டாக வருவதும் சரிப்படாது என்று தோன்றியதால் முயற்சி செய்து பார்த்து தோற்று போனாள். இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலும் தான் வாழ்வதே தன் குழந்தைகளுக்குத்தான் என்றிருந்தவளுக்கு சரவணன் ஒருவன்தான் வளர்ந்த பிள்ளையாய் இருந்ததால் அம்மாவின் துன்பங்களையும் பாட்டியின் துன்பங்களையும் அறிந்து ஆறுதலாக இருந்தான். சிறுசுகளிடம் பகிர முடியாத விஷயங்களையும் சரவணிடம் வெளிப்படையாக கூறுவாள். வீட்டு கஷ்டம், வேலையில் உள்ள இடையூறுகள் என அவை நீண்டு கொண்டே செல்லும். அதுகூட இந்த கடவுளுக்கு பொறுக்கவில்லை போல. ஒரு நாள் அவளது தலையில் இடியாய் விழுந்த அந்த செய்தி அவள் வாழ்க்கையே நிலைகுலைய செய்யும் என்று நறுமுகை நினைக்கவில்லை. ஏற்கனவே கணவன் செய்த கொடுமை தாளாது இருந்தவளுக்கு சரவணன் செய்த காரியம் இவ்வளவு துன்பத்தை தரும் என அவள் கனவிலும் எண்ணவில்லை. அவள் மனதில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போய்
தான் எதற்காக வாழ வேண்டும் என்ற விரக்தியே மனதில் இருந்தது. கண்ணீரெல்லாம் வற்றி போய் மனதில் ஒரு வெறுமை குடிகொண்டது. அன்றொரு நாள் முற்பகல் வேலையில் இருந்த அவளுக்கு சரவணன் வேலை பார்த்த கம்பெனியில் இருந்து வந்த போன், உங்கள் பிள்ளை சரவணனுக்கு உடல் நலம் சரியில்லை, உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று கூறி போனை அணைத்து விட்டார்கள். மொட்டையாக என்ன செய்கிறது என்று தெரியவில்லையே, கடவுளே காப்பாற்று என் பிள்ளையே என்று கூறிக்கொண்டே சென்றவளுக்கு அவனது பிணத்தைத்தான் காட்டினார்கள். காரணம் கேட்டால், உங்களின் கணவர் குடித்துவிட்டு வந்து சரவணனை கெட்ட வார்த்தையில் எல்லோர் முன்னிலையும் திட்டினார். இதனால் மனசு சரியில்லாமல் இருந்த சரவணன் கட்டடத்தில் ஒரு அறையில் தூக்கிலிட்டு கொண்டான் என்ற செய்தி அவள் உயிரை உருக்குலைத்தது. வலியிலும் வேதனையிலும் என்ன செய்வதென்றே புரியாமல் இருந்தவளை பூரணத்தம்மாள் தான் தேற்றினாள். இன்னதென்று தெரியாத வேதனையில் ஒரு மாத காலம் நறுமுகை வேலைக்கு செல்லவில்லை. அங்கே இங்கே கடன்பட்டுதான் செலவுகளை சமாளித்தார்கள். இன்று கூட சரவணன் இல்லை என்பதை மனம் நம்ப மறுக்கிறது. குடும்பத்து கஷ்டங்களை இவ்வளவு புரிந்து கொண்ட சரவணன் தானா இப்படி செய்தான் என்பது தாங்க முடியாத வலியை தந்தது. வலியின் ஆழம் மனதையும் உடலையும் வாட்டி வதைத்தது. மிகவும் மெலிந்து போனாள். பூரணம் அம்மாவுக்கும் இன்னும் நிலைமை மோசம். தனது மன துன்பத்தை சொன்னால் நறுமுகை இன்னும் துன்புறுவாளோ என்றெண்ணி எதையும் பகிர்வதில்லை. வேலைக்கு செல்லும் இடத்தில் தன் மனதோடு ஒத்தவர்களிடம் மட்டுமே தனது வேதனைகளை பகிர்வாள். நறுமுகையின் கணவன் ஆரம்பத்தில் நல்ல வேலையில் இருந்து கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தான். கூடாத பழக்க வழக்கம் அவனை படுகுழியில் தள்ளியது. குடிப்பழக்கத்தால் அமைதி இழந்த குடும்பம் நாளாக வீட்டிற்கு வருவதும் அருகி போனது. அவன் வேலை பார்த்த இடத்தில் போய் விசாரித்த போது அவன் பல மாதங்களாக வேறு ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தியது தெரிய வந்ததும் நறுமுகை நொறுங்கி போனாள். அதற்குள் 3 குழந்தைகள் வேறு. பூரணத்தம்மாள் நறுமுகையின் கணவனை பார்த்து நியாயம் கேட்க போக அவரை கை நீட்டி அடித்தபோதுதான் அவன் வரம்பு மீறிவிட்டான், இனி அவனை திருத்த முடியாது என்பது உரைத்தது. நறுமுகையின் அக்கம் பக்கத்து வீட்டினர் எல்லோருமே பூரணத்தம்மாளிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தனர். நறுமுகைக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதோடு தள்ளாத வயதிலும் உழைக்கிறாளே என்ற கரிசனம்தான். ஆனால் இதைவிட இந்த ஊர் உலகம் அறியாதது ஒன்று. நறுமுகையின் மாமியார் தான் பூரணத்தம்மாள். எல்லா இடத்திலும் மாமியார் மருமகள் சண்டையத்தான் மிகுதியாக காண முடியும். ஆனால் திருமண நாளில் இருந்து மாமியாரை தனது தாயாக எண்ணும் நறுமுகை, மருமகளின் மேல் அன்பு செலுத்தும் பூரணத்தம்மாள் போன்ற மாமியாரையும் காண்பது அரிது. உண்மையில் கோயில் கோபுரத்தின் கலசங்கள் எவ்வளவு புனிதமானவையோ அவை போலவே ஆண்களால் உடைந்து போன கலசங்கள் இவர்கள்.